செய்தியை பார்க்கிறோம். கொச்சி அருகே 20 கண்டெய்னர்களுடன் கடலில் சாய்ந்த கப்பல் முழுவதுமாக மூழ்கி இருப்பதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. கடலில் இருந்து 26 பேர் ஏற்கனவே மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய ரசாயன பொருட்கள், பெட்ரோலிய பொருட்கள் எல்லாம் அந்த கண்டெய்னர்ல இருந்ததாக சொல்லப்படுகிறது. முழுவதுமாக கப்பல் இப்போ மூழ்கி இருக்கு. என்ன நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன இருக்கு? கண்டிப்பா காயத்ரி, இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்விரான்மெண்டல் டிசாஸ்டராக மாறப்போவதை நாம் தற்போது கண்கூடாக பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த லைபீரியா நாட்டுக்கு சொந்தமான எல்சா 3 என்ற கப்பல் சுமார் 600க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்களை ஏற்றிக்கொண்டு திருவனந்தபுரத்திலிருந்து கொச்சிக்கு புறப்பட்டது. ஆனால் நடுவெளியில் மோசமான வானிலை மற்றும் கடுமையான கடல் அலைகளால் நேற்று ஒரு புறமாக, அதாவது வலதுபுறமாக சாய்ந்தது. இன்று காலை அது மேலும் சரிந்து மூழ்க ஆரம்பித்தது. தற்போது அந்த கப்பலானது முழுவதுமாக மூழ்கி இருக்கிறது. அதுடன் மொத்தம் 100 கண்டெய்னர்களும் இந்த கப்பலுடன் சேர்ந்து தற்போது மூழ்கி இருக்கின்றன. மற்ற கண்டெய்னர் ஏறத்தாழ சுமார் 500 கண்டெய்னர் தற்போது கடல் மிதந்து கொண்டிருக்கிறது. அது தற்போது கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்களில் அது கரையொருங்கும் என்று கேரள அரசும் தெரிவித்திருக்கிறது. இதில் நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த கப்பலில் சுமார் 80 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 300 மெட்ரிக் டன் பர்னஸ் ஆயில், இது கப்பலின் பயன்பாட்டுக்காக அந்த கப்பலுக்குள் இருந்தது. தற்போது அந்த டீசல் மற்றும் பர்னஸ் ஆயில் கடலில் கலப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. அது தவிர இந்த 100 கண்டெய்னர்கள் என்ன இருக்கிறது என்பது சரியாக தெரியவில்லை. ஆனால் இந்த கண்டெய்னர்களில் அதாவது அபாய ரசாயனங்கள் மற்றும் ரசாயன வாயுகள் இருப்பதாகத்தான் நேற்று தகவல் வெளியாகிருக்கிறது. இதில் கால்சியம் கார்பனேட், பெட்ரோலியம் ப்ராடக்ட் மற்றும் லோ இன்டென்ஸ் சல்பர் ஆக்சைடு என்று சொல்கிறார்கள். இது போன்ற ரசாயன ஆபத்தான ரசாயனங்கள் தான் இந்த கப்பல் கண்டெய்னரில் இருந்திருக்கின்றன. இனி இது எவ்வாறான மாற்றங்களை, எவ்வாறான ஆபத்துகளை விளைவிக்க போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். தற்போது இந்திய கடலோர காவல்படை பல கப்பல்கள், அதாவது இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனை கண்ட்ரோல் செய்வதற்காகவே சிறப்பு கப்பல்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த கப்பல்களை தற்போது இந்த பகுதிக்கு நகர்த்தியிருக்கின்றன. அது மட்டுமில்லாது மிக முக்கியமாக தற்போது இந்த கப்பலில் டீசல் எங்கெங்கு வெளியேறுகிறது என்பதை தற்போது கண்காணித்து வருகின்றன. இது கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய, அதாவது கடலில் டீசல், எண்ணெய் மற்றும் மற்ற பெட்ரோலிய பொருட்கள் கலப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாகவே இருக்கின்றன. அவ்வாறு நிகழும் பட்சத்தில் அதை எவ்வாறு கட்டுப்படுத்த போகிறார்கள் என்பதை நாம் தற்போது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்விரான்மெண்டல் டிசாஸ்டராகத்தான் நாம் பார்க்க வேண்டும். நிச்சயமாக முகிலன், சுற்றுச்சூழலுக்கு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த விபத்தை தொடர்ந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி.